ஒரு அடர்ந்த காட்டுல ஏராளமான மரங்கள் இருந்துச்சு. அதுல ஒரு மரத்துல சட்டுக்குருவி அழகான வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்தது. சட்டுக்குருவியோட அம்மாவோ சட்டுக்குருவி குழந்தையா இருக்கும் போதிலிருந்தே விதவிதமான சமையல் செஞ்சு சட்டுக்குருவிக்கு ஊட்டுவாங்க. அதை பார்த்த சட்டுக்குருவி தனக்கும் நல்லா சூப்பராக சமைக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதிலிருந்து நம்ம சட்டுக்குருவி செய்யாத டிஷ்ஷே கிடையாது. அவ்வளோ சூப்பராக செய்யும். அப்படியே சில நாள் போயிட்டு இருந்தது. நம்ம சட்டுக்குருவியும் கிடுகிடுகிடுன்னு பெருசாக வளர்ந்துடுச்சு. அப்போ ஒரு நாள் சட்டுக்குருவி அப்படின்னு சட்டுக்குருவி தனக்குள்ள சொல்லிக்குச்சு. நம்ம டக்குக்குருவி வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்குன்னு சொன்னாலே, அதுலயே நம்ம சின்னதா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சட்டுக்குருவி நினைச்சுது. அதுக்கப்புறம் சட்டுக்குருவி அலையோ அலைன்னு அலைஞ்சு கடைசியில ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்குச்சு. அந்த டக்குக்குருவி சொன்ன இடத்துலயே அது ரெஸ்டாரண்ட்டும் ஆரம்பிச்சுது. சட்டுக்குருவி அதோட உதவிக்காக 2 பேரை வேலைக்கு சேர்த்துது. ஒரு குருவி பேரு டிங்கு, இன்னொரு குருவி பேரு பங்கு. சட்டுக்குருவியும் தினமும் சந்தோஷமா விதவிதமான சாப்பாடுகளை செய்யுது. ஆனா ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சட்டுக்குருவியும் மனம் தளராம கஸ்டமர் இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி நினச்சி ஒருத்தராச்சும் சாப்பிட வர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்து அதோட அசிஸ்டண்ட்ல ஒன்று, மேடம், நம்ம ரெஸ்டாரண்ட் திறந்து இதோட 1 மாசம் ஆக போகுது மேடம். ஆனாலும் இன்னும் யாருமே வரல. நீங்க செய்யற சமையல் அது வீணா போகுது, அது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கீங்க. அதனால நான் ஒரு யோசனை சொல்றேன் மேடம். தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டு வேற எதனா வேலை இருந்தா பாருங்க மேடம். இது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் மேடம். அதுக்கு சட்டுக்குருவியோ, இல்ல டிங்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ரெஸ்டாரண்ட் பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியும்னு. கண்டிப்பா வருவாங்க. நான் பொறுமையா காத்திருக்கேன். அதுக்கு இன்னொரு குருவி, மேடம், உங்களோட நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது மேடம். நீங்க பெரிய ஆளா கண்டிப்பா வருவீங்க மேடம் அப்படின்னு சொல்லுச்சு. ஒரு நாள் சட்டுக்குருவியோட வீட்டுக்கு டக்குக்குருவி வருது. சட்டு, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குது. நல்லா இருக்கேன் டக்கு. ஏன் இப்படி சோகமா பேசுற சட்டு? என்னாச்சு? ரெஸ்டாரண்ட் எப்படி போயிட்டு இருக்கு? இல்லடி டக்கு, ரெஸ்டாரண்ட்ல யாருமே வந்து சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. என்னால கடனும் அடைக்க முடியல, வேலையாளுக்கு சம்பளமும் கொடுக்க முடியல. என்ன பண்றதுன்னே புரியலடா. இவ்வளவுதானா? இதுக்குதான் நீ இவ்வளவு கவலையா இருக்கியா? நீ ஒண்ணு செஞ்சு பாரு. டிஸ்கவுண்ட் கொடு. நீ சமைக்கிற சாப்பாடுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து பாரு. அப்ப ஒரு வாட்டி வந்தாலே போதும், உன்னோட சமையல் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. உன்னோட ரெஸ்டாரண்ட்டும் நல்ல பொசிஷனுக்கு வந்துடும். சரியா? சட்டுக்குருவியும் டக்குக்குருவி சொன்ன மாதிரியே பண்ணுச்சு. அப்படியே சில நாட்கள் கழிச்சு சட்டுக்குருவியோட ரெஸ்டாரண்ட் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. நிறைய பேர் சாப்பிட வர ஆரம்பிச்சுட்டாங்க. சட்டுக்குருவிக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தவங்க சட்டுக்குருவி கிட்ட, இதை கேட்டு சட்டுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பொறுத்தார் பூமி ஆழ்வார். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரியா வரலன்னா அதோட நம்ம அந்த செய்கிற வேலையை விட்டுறக்கூடாது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்ம செய்கிற எல்லா வேலையுமே வெற்றியாக முடியும்.